முத்தரசன் கிட்ட விவரம் எல்லாம் சொல்லியிருந்தேன். உன்கிட்ட சொன்னாப்புல? ஆமாங்கம்மா, ஐயா எல்லாத்தையும் சொன்னாருங்கம்மா. முத்தரசு, நீ என்னை ஏமாத்தி முத்து பேச்சிய கோகுலுக்கு கட்டி வைக்க முடிவு பண்றியா? அத தெரிஞ்சுதான் முன்கூட்டியே உன்னை அனுப்பி பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர வச்சுட்ட. தெரியாம என் வலையில நீயா வந்து சிக்கிட்ட. நாளைக்கு காலையில என் பிளான் படி மருதவுக்கும் முத்து பேச்சிக்கும் கல்யாணம் நடக்கும். சிம்ரனுக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. நாளைக்கு கார்த்திக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் நடக்கும். முத்து பேச்சுக்கும் நடக்கும். ஆனா மருது கூட இல்ல, கோகுல் கூட. மருது கலையை ஏமாத்த முடியாது. கலைதான் இந்த வீட்டு மருமகன் அந்த ஆண்டவனை எழுதி வச்சிட்டான். அதை யார் மாத்த முடியும்? மாமா, அத்தை சொன்னாங்கன்னு நீ முத்து பேச்சிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப என்ன பண்றது முத்து மாமா? எப்படி நாளைக்கு கோகுலோட கல்யாணம் பண்றது? இத பத்தி பேசுறதுக்கு தான் கீழே வேண்டாம் எல்லாரும் மேல வாங்கன்னு சொன்னேன். புரியுதா? இங்க வந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எப்படி? நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்லணும் அந்த மாதிரிதான் பண்ணணும். மாப்பிள்ள கிருஷ்ணா புரியுதா? அவ்வளவுதான். கோகுலுக்கும் முத்து பேச்சுக்கு தான் கல்யாணம். ஏண்டா எவ்வளவு திமிர் இருந்தா என் ரூட்லயே குறுக்க வருவேன்? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் முத்தரசன் கிட்ட சொல்லிடுவேன். ஏய், என்னடா முத்தரசன் முத்தரசன் முத்தரசன்? போடா, நீ எங்க போய் சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நாளைக்கு காலையில எனக்கும் முத்து பேச்சுக்கும் கல்யாணம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊரே கூட்டு கூட பஞ்சாயத்து வைடா. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. டேய், இவனை தூக்கிட்டு போய் கட்டி வைங்கடா. நான் சொல்ற வரைக்கும் இவன் இங்கதான் இருக்கணும். புரியுதுல்ல? வா. யாரு கடைக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம்? அதான் பொண்டாட்டி ஆசீர்வாதம் பண்ணி 2வது கல்யாணம் நடக்கிறதுக்கு யாரு கடைக்கு இந்த குருப்பனை? வாங்கிக்க, ஆசீர்வாதம் வாங்கிக்க. கலை ஆசீர்வாதம் பண்ணுங்கிறல்ல, நீ பண்ண மாட்ட. உன்னால கைய கூட தூக்க முடியல. என் அண்ணன் என்னன்னா உனக்கு சரியாயிடுச்சு, உன் கூட நான் வாழணும் வாழணும்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு மனசுக்குள்ள ஆசை வந்துச்சு. சரி சரி முத்து பேச்சு, நீ இப்போ
நான் காலை கூட கொஞ்சம் பேச வேண்டியது பர்சனலா. போ போ. நாளைக்கு காலையில எனக்கும் முத்து பேச்சுக்கும் கல்யாணம். அத நீ கண்ணால பாக்கணும். உங்க பெரிய மாமா இருக்கான்ல, பெரிய மாமா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அது நடக்கவே நடக்காது. ஏன் கல்யாணம் தான் நடக்கும், ஆனா சிம்ரன் கல்யாணம் தான் நடக்காது. சிம்ரனையும் கார்த்திகையும் ஓட ஓட விரட்டுவேன். அதே மாதிரி ஏன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான் முத்தரசன். அந்த உண்மை எங்களுக்கு தெரியாதுன்னு வேற நினைச்சிட்டு இருக்கான். அந்த வீணா போன சாப்ப மூஞ்சி கோகுல் இருக்கான்ல, சோப்புலாங்கி பைய, ஏன் முன்னாடி அவனை நிக்க முடியுமா? அதான் ஓங்கி சும்மா பொக்கு பொக்குன்னு விட்டு நாம தோட்டத்து வீடு இருக்குல்ல, அங்க வச்சு அடைச்சு வச்சிருக்கேன். இனி மாப்பிள்ளைங்கன்னு தேடிட்டே இருப்பாங்க. காலையில எனக்கும், அதாவது உன் புருஷனுக்கும் முத்து பேச்சுக்கும் கனஜோர கல்யாணம் நடக்க போகுது, புரியுதா? இப்ப நான் இத ரிப்பீட் மோட்ல போடுறேன். திருப்பி 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 கேட்டு நீ சந்தோஷப்படு. இந்த வெண்ணிலா இழந்த பழத்தை சாப்பிட்டாலா சாப்பிடலையா ஒண்ணுமே புரியலையே, என்ன பண்றது? என்ன பச்சைக்கிளி, என்ன கூப்பிட்டியா? ஐயோ, நீ கொடுத்த பழத்தை நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு மாத்தி மாத்தி ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கு. காலையில இருந்து மறந்துட்டேன். சாப்பிடுறேன். பரவாயில்லையே, என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க. சாப்பிடுறேன். அக்கா என்ன சிம்ரன்? கலையக்கா, எனக்கா இது? இழந்த பழம். இழந்த பழமா? ஆனா இது வித்தியாசமா இருக்கு. ஆமா, கிளி எனக்காக கொண்டு வந்தது. இது அபூர்வமான பழமா? அப்படியா? பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணும் தெரியலையே. ஆமா, கிளி எப்படி போய் எடுத்துட்டு வந்துச்சு? நான் தான் திறந்து விட்டேன். என்னக்கா நீங்க? இது சரியான திருட்டு கிளி. இத போய் திறந்து விட்டுருக்கீங்க. நான் திருட்டுக்கலையா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ அக்கா, சொல்ல வந்த முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்டேன். அங்க கலையாக்காக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ, என்னன்னு தெரியலையே. பச்சைக்கிளி, கலை அங்க அழுதுட்டு இருக்காளா? நான் அவளை போய் பாத்துட்டு வந்துட்டு அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன், சரியா? நீ சொன்ன மாதிரிதான் இந்த பழத்தை நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். பண்றதுனே தெரியல. வா கடை கூட பேசிட்டு இருக்கியா? அவளுக்கு டிஃபன் கொடுத்தியா சாப்பிடறதுக்கு? இல்ல முத்து மாமா, என்னன்னே தெரியல. கலை அழுதுகிட்டே இருக்கா. அழுதுட்டு இருக்காளா? அவ ஏதோ உணரான்றது சந்தோஷம்தான். ஆனா ஏன் அழுகுறா? அதான் எனக்கும் புரியல மாமா. நானும் என்னென்னமோ பேசி விளையாட்டு காமிக்கிறேன், அதுங்கிற இதுங்கிற. ஆனா அவ அழுதுகிட்டே தான் இருக்கா முத்து மாமா. பெரிய மாமா இருக்கான்ல, பெரிய மாமா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அது நடக்கவே நடக்காது. அந்த வீணா போன சாப்ப மூஞ்சி கோகுல் இருக்கான்ல, சோப்புலாங்கி பைய, ஏன் முன்னாடி அவனை நிக்க முடியுமா? அதான் ஓங்கி சும்மா பொக்கு பொக்குன்னு விட்டு நாம தோட்டத்து வீடு இருக்குல்ல, அங்க வச்சு அடைச்சு வச்சிருக்கான். காலையில எனக்கும்
அதாவது உன் புருஷனுக்கும் முத்து பேச்சுக்கும் காலேஜோட கல்யாணம் நடக்க போகுது, புரியுதா? இப்ப நான் இத ரிப்பீட் மோட்ல போடுறேன். திருப்பி 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 கேட்டு நீ சந்தோஷப்படு. என்னாச்சு முத்து மாமா? ஆ? இந்த விஷயத்தை நான் வெண்ணிலா கிட்ட சொன்னா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். இது என்ன ஏதுன்னு நானே பாத்துக்கிறேன். ஏய், நல்ல சந்தோஷமான பாட்டை போட்டா சிரிப்பா, அழுகாச்சும் சோகமான பாட்டை போட்டா அழாம, பாட்டை கேட்டு எனக்கே கண்ட கண்ணீர் வந்துடும் போல் இருக்கு. அப்பா அவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் முத்து மாமா. சரி, வேற நல்ல பாட்டா நீயே போட்டுக்கொடு. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் கலைதான் மருதோட பொண்டாட்டி. அவளுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடு. நீ சாப்பிட்டியா? சாப்பிடாம அப்புறம் கல்யாண வேலையை பாக்குறத பாக்கணும் எப்படி? என் சிங்கக்குட்டி 2த்துக்கு யார் பதில் சொல்றது? போ மாமா. என்ன வலிக்குது? என்ன கடலை உருண்டை வச்சிருக்கிறதுக்குள்ள என்ன கட்டி வச்சிருக்க? என்னது இது? அது கிளி எனக்கு கொடுத்த பழம். கிளி உனக்கு பழம் வர கொடுக்குதா? அப்புறமா சாப்பிடுறதுக்கு எடுத்து வச்ச. நீ ஃபர்ஸ்ட் டிஃபனை சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளி கொடுத்த பழத்தை சாப்பிடுறியா? மரியாதையா இந்த கிளிய ஸ்வேதாவா மாத்தி என்கிட்ட ஒப்படைச்சிரு. என்ன சாமி ரொம்ப யோசிக்கிறியே? என்ன என்ன பண்ணி என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? அல்ல, சத்தியமாயிட்டு அல்ல. கிளிய மறுபடியும் ஸ்வேதாவாயிட்டு மாத்த நான் என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன். அப்ப இந்த கிளிய கண்டிப்பா ஸ்வேதாவா மாத்திரன்னு உனக்கு முன்னாடி எரியுதே யாக குண்டம், அந்த அக்னியில கைய வச்சு சத்தியம் பண்ணு. இதுவரைக்கும் சேர்த்து வச்ச அத்தனை மந்திர சக்தியும் என்ன விட்டு போயிடும். நான் சத்தியம் செய்ய பாடில்ல. நிஜமாயிட்டு நீங்கள் பறஞ்ச விஷயத்தை ഞാൻ ചെയ്യും. എനിക്ക് ശ്വേതാവെ വിட എന്റെ ഉയിരാണ് മുഖ്യം. ഞാൻ കിളിയെ ശ്വേതാവ മാറ്റി നിങ്ങളിടത്തിൽ ഒപ്പടയ്ക്കും. சரி, இப்போ என்ன பண்ணணும்? ആ കല്லை ഉള്ളങ്കയിൽ വച്ച് മടിച്ചോ. മനസ്സ് പൂരാവും ശ്വേതാവ മാറണം. கிளி ஸ்வேதாவா மாறணும்னு நீங்கள் പറയணும். நீங்கள் திருப்பி திருப்பி പറയணும். ഞാൻ ആ സമയം அதுக்குண்டான மந்திரங்களை ഞാൻ പറയും. மனசை ஒருமுகப்படுத்தி நீங்கள் வேண்டும் போதுதான் அது நடக்கும். இவளை மாத்தணும்னா எத்தனை வேண்டுதல் வேணாலும் சேர. நான் வேண்டேன், நீ சீக்கிரம் மந்திரத்தை ஆரம்பி. ഞാൻ മന്ദിരം പറയறதுக்கான അവകാശം കൊടുക്കോ. ഓവർ ആട്ടം പോട്ടെങ്കിൽ ഞാൻ അഗ്നികുണ്ടത്തുക്കുൾ വീശി എറിയും. அண்ணே, மருதான சொல்லி தானே செஞ்சோம். வேணாண்ணே, அண்ணே விட்டுருங்கண்ணே.
அண்ணே ப்ளீஸ்ண்ணே வேணாண்ணே. டேய் அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே வேணாண்ணே அண்ணே. வாய முடுறா போடா. அண்ணே போய் அவுத்துடு போ. வேணாண்ணா டேய் சொன்ன கேளுடா டேய். டேய் அவுக்காதடா டேய். வாய முடுறா. ஐயோ வேணாடா டேய், சொல்லிக்கிறேன், வேணாடா. டேய், ஐயோ, டேய், வேணாடா, அவுக்காதடா. ஆமா. டேய், அவுக்காதடா, வேணாடா. டேய், வேணாடா, சொல்லிக்கிறேன். வாய மூடுடா. அண்ணே இன்னொரு வாட்டி வர மாட்டேங்கண்ணே, விட்டுருங்கண்ணே. டேய் அண்ணே சொன்ன கேளு. அண்ணே வர மாட்டேண்ணே, விட்டுருங்கண்ணே. எங்களுக்கு பிரச்சனை ஏன்டா? விட்டுருங்க. அண்ணே ஏன் அப்படி பண்றீங்க? டேய் போட போ. உட்கார்றா. உட்கார். ஏண்டா உங்களுக்கு ரொம்ப ஓவரா தெரியல? அவர் மூஞ்ச பாருங்க, ஸ்கூல் போய மாதிரி இருக்காருடா. அவரை கட்டி போட்டு இவருக்கு 3 பேர் காவல், அதுல ஒரு காட்டு எருமை, 2 கோவேரி கழுத. ஏய் இவனுங்களை கட்டி போடுறா. அண்ணே வேணாண்ணே. அண்ணே கட்டுறான். அண்ணே தெரியாம பண்றேன். எவ்வளவு நேரம்டா? எவ்வளவு நேரம்? கட்டுறேண்ணே. கட்டுற. அண்ணே வேணாண்ணே. விட்டுருங்கண்ணே. ஏச்சி ஹாய் முடு. அண்ணே அண்ணே வேணாண்ணே. அண்ணே வேணாண்ணே. வாய மூடு. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் வெளியவே வரக்கூடாது. அண்ணே ஏய் காட்டெருமை, நீ மேயறத நான் வெளிய பார்த்த மூஞ்சி மேலே மிதிச்சு போடாமா? இன்னும் 2 நிமிஷம்தான். நீ ஸ்வேதாவ மாறி என் முன்னாடி நிப்ப. ஸ்வேதா இவனை நோக்கு. எந்த இதயம் இரும்புடா. உன்னை விட்டிருந்தா என்ன நீ கொன்னிருப்ப. அதான் இப்படி மாத்திட்ட. என்ன எதுக்குன்னு நீ மனசார நினைச்சா கூட ஒரு நிமிஷத்தில் நின்ன நான் அழிச்சு காட்டும். ஸ்வேதா உன்னை ஞான் இப்ப காப்பாத்தியாச்சு. ஆனா வர்ற பௌர்ணமிக்குள்ள முத்தரசனை மயக்கி இங்கன கூட்டிட்டு வந்து திருமணம் பண்ணிக்கல உன்னை ஞான் காப்பாத்த முடியாது. அதுக்கப்புறம் காலம் பூராவும் நீ கிளியாய் வாழ வேண்டியதுதான். கல்யாணமும் நடக்காது. ஈயாளு ஞான் நினைச்சா மட்டுமே மறுபடியும் மனுஷனாயிட்டு மாறும். முதல்ல உன் கழுத்துல தாலி ஏறட்டும். அதுக்கப்புறம் ஞான் ஈயால என்ன செய்யணும்னு ஞான் நோக்கும். நீ சீக்கிரம் கிளம்பு. எடோ திறந்து விடு. மாமா எனக்கு அத்தையையும் சின்ன மாமாவையும் பார்த்தா சந்தேகமா இருக்கு. இவங்க பதறிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்னடானா எந்த கவலையும் இல்லாம சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கோகுல் காணாம போனதுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஓ சந்தேகம் உண்மைதான். என்ன முத்து மாமா சொல்ற? ஐயோ கோகுலுக்கு என்னாச்சுங்க? ஒண்ணு நீங்க பதறாதீங்க. நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே கோகுல மருந்து கடத்திட்டான். நான் கோகுல காப்பாத்தி ஒரு சேஃபான இடத்துல தான் வச்சிருக்கேன். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கல்யாண டைம்ல கரெக்டா நம்ம கோகுல இங்க கூட்டு வந்துடலாம். அது வரைக்கும் அவர் அங்க இருக்கிறதா அவருக்கு சேஃப்டி. அப்பா இப்பதான் தம்பி எனக்கு உயிரே வந்துச்சு. இத பாருங்க, இப்போ இந்த சந்தோஷத்துல நீங்க வெளியே காமிச்சிடாதீங்க. கோகுல் காணோன்ற டென்ஷனை அப்படியே நீங்க 2 பேரும் மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம கோகுல் அங்க சேஃபா இருப்பாரு. சரிங்களா? ரொம்ப நன்றி தம்பி. நீங்க எதுக்குங்க எனக்கு நன்றி சொல்றீங்க?
நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த கடைசியில் என்னால் கோகுல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். சரிங்களா? அட, இலந்த பழம் முடிஞ்சது முடிஞ்சபடியே இருக்கே. சரி, அந்த கிளியாக்கா தானே ஆசையா கொண்டு வந்துச்சு, அது முன்னாடியே வச்சு சாப்பிடுவோம். பச்சைக்கிளி பச்சைக்கிளி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த இலந்த பழத்தை நான் மட்டும்தான் சாப்பிட போறேன். ஐயோ, கூண்ட காணோம், கிளிய காணோம், யார் எடுத்திருப்பாங்க? ஒருவேளை கிருஷ்ண மாமா தான் கிளிய கட்டிக்கிறேன்னு தாலியோட சுத்திட்டு இருந்தாரு. அவரோட வேலையா இருக்குமோ? சரி, வரட்டும், கேக்குறேன். எப்படியாவது வெண்ணிலாவை காலி பண்ணிட்டு முத்தரசனை கூட்டிட்டு போறேன்னு ஏதோ விஷ இழந்த பழத்தை கொண்டு வந்து வெண்ணிலா கையில கொடுத்திருக்கா. அத அவ சாப்பிட்டு நேரம் மயங்கி விழுந்து ஏதாவது ஆயிருந்தா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுவாங்க. அத பயன்படுத்தி உனக்கும் முத்து பேச்சுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைச்சேன். இப்போ என்னடா ஸ்வேதாவையும் காணோம், இங்க எதுவும் நடக்கவும் இல்ல. ஏமா, ஒருவேளை இந்த விஷயம் வெளில வந்து அந்த கிருஷ்ணன் ஸ்வேதாவை தூக்கிட்டு போயிருந்தா? அப்படியெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒன்னும் தெரியலையேப்பா. ஒருவேளை அப்படி கிருஷ்ணன் தான் தூக்கிட்டு போயிருந்தான்னா அவன் எல்லாம் ஸ்வேதாவுக்கு ஒரு பொருட்டே இல்ல. அந்த ஆள் ஒரு லூசு. அந்த ஆளை ஏமாத்தி ஈஸியா தப்பிச்சு வந்துருவான். கால் தூசு அவன். அம்மா, நான் போய் வேணா வெண்ணிலா கிட்ட இழந்த பழம் சாப்பிட்டியான்னு கேட்கவா? ஏய், முட்டாள் மாதிரி பேசுற. அப்படி கேட்டா அவளுக்கு சந்தேகம் வராதா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இப்ப என்னமா பண்ணலாம்? முதல்ல நம்ம கல்யாண விஷயத்துலதான் ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் ஸ்வேதாவை பத்தி யோசிக்கலாம். ஹலோ அண்ணே, முத்தரசனை வந்து எங்களை அடிச்சு கட்டி போட்டுட்டு கோகுல காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாருண்ணே. உன் வருங்கால பொண்டாட்டிக்கு சமைக்கிறியாடா? பண்ணு பண்ணு. நீ சமைக்கிறதுல இத போட்டு காலி பண்ற. கோகுல். ஹலோ கார்த்தி, சொல்லுங்க கோகுல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி கோகுல், நாங்க வேற நீங்க காணோன்னு ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு இருக்கோம். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? முத்தரசனை பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சிருக்காரு, ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ வரைக்கும் மருதனனுக்கு நீங்க தப்பிச்ச விஷயமே தெரியாது. விஷயம் தெரியும் போதுதான் இருக்கு வேடிக்கை. சரி, யாராவது பாத்திர போறாங்க, நான் வச்சிடறேன். ஒரு நிமிஷம். முத்து பேச்சி பக்கத்துல இருக்காளா? ஆரம்பிச்சிட்டீங்களா? கொடுக்கறேன், இப்பயே போய் கொடுக்கறேன். லைன்ல இருக்கீங்களா? ரெடி. இங்க பாத்தியா? அடப்பாவி, இதெல்லாம் கூட உனக்கு பண்ண தெரியுமா? இப்படிலாம் எங்களுக்கு ஒரு நாள் கூட பண்ணி கொடுத்தது இல்லையே. பாத்தியா, சிம்ரன் உடனே எடுத்துட்டு வர. செஞ்சிருக்க தப்பெல்லாம் மறைக்கணும்னா இப்படிதான் ஏதாவது ஒரு பில்டப்ப பண்ணி சமாளிச்சாதான். ரொமான்ஸ் உங்க அண்ணன் பின்றாரு. போட்டோ
ஸ்வேதா வந்துட்டா பாரு. என்னாச்சு ஸ்வேதா? எங்க போயிட்ட? உன்னை காணோம்னு சொன்னதும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையாயிடுச்சு தெரியுமா? தேடாத இடம் இல்ல. ஒருவேளை நீ வராம போயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருந்த. வராம போக மாட்டாத்த. அந்த படுபாவி கிருஷ்ணன் கையில நான் சிக்கிட்டேன். எவ்வளவு நடந்திருக்கு. ஒரு வழியா அந்த கிருஷ்ணனோட தொல்லை ஒழிஞ்சுது. அறிவு கெட்டவன். சரி ஸ்வேதா, இப்ப நம்பூதிரி சொன்னதை கேட்கும் போது மனசுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பௌர்ணமிக்குள்ள முத்தரசன் அங்க கூட்டிட்டு போகணுமே, என்ன பண்ணுவ? அதுக்கு நாள் குறிச்சிட்டேன். இப்போ இன்னைக்கு நான் மாமாவை கொத்த போறேன். வெண்ணிலா பக்கத்துல இருக்கிறது முத்தரசனுக்கு முழு பலமாச்சேமா. அப்போ வசியம் உடனே நடக்குமா? நடக்கும், நடத்தி காட்டுவேன். போறதுக்கு முன்னாடி வெண்ணிலாவை இழந்த பழத்தை சாப்பிட வச்சு அவ கணக்கு நான் முழுசா தீர்த்துட்டு தான் போவேன். நான் கிளம்புறேன். முடிச்சிட்டு வந்து நான் சொல்றேன் அத்தை. சரி ஸ்வேதா. நாளைக்கு இதே நேரம் நீங்க எனக்கு முழுமையா வசியமாயி நான் சொன்னது செய்யறதுக்கு நீங்க தயாரா காத்துட்டு இருப்பீங்க. சாரி மாமா, எனக்கு வேற வழி தெரியல. இப்ப கூட எந்த பிரச்சனையோ தடங்களோ வரக்கூடாது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் மனசார வேண்டிட்டு இருக்கேன். நீ தான் என்னோட பலம் சொல்லியிருக்கல. நீ என் பக்கத்துல இருந்தா போதும். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன, அது நேரா வந்தாலும் சரி, மறைமுகமா வந்தாலும் சரி, ஹலோ வாங்க வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுறீங்களா அப்படின்னு பிரச்சனைய நல்லா விசாரிச்சுட்டு நான் பாட்டி வாடகை பார்த்து போயிட்டே இருப்பேன். இப்ப என்னன்னா 2 கல்யாணமும் நல்லபடியா நடந்துருச்சுன்னு வச்சுக்கோய, ஃப்ரீ ஆயிடுவேன். இந்த 2 கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் என்னோட முழு கவனமும் உங்க மேலையும் 2 குட்டி பாப்பா மேலேயும் தான் இருக்கும். எங்க அப்பா முகம் அப்படியே வெக்கத்துல செவக்குது. இது ரொம்ப முக்கியமான நேரம். நீ வயிற்றுல குழந்தைங்களை சுமக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியமானது. நான் உன் கூடயும் குழந்தைங்க கூடயும் இருந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும். அது இந்த மாதிரி நேரங்கள்ல உனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை எல்லாத்தையும் நான் அப்படியே பார்த்து பார்த்து ரசிக்கணும். அதுக்கு நான் உன் பக்கத்து. முத்து மாமா, கோகுல இன்னும் காணோம். பேச்ச மாத்துறீங்களோ? ஏடி பாரு, அவர் எப்ப வருவார் எப்படி வருவாருன்னு தெரியல. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரலாம் கூட நான் அவரை கூட்டிட்டு வந்துருவேன். நீ முதல்ல சிம்ரனையும் முத்து பேச்சையும் ரெடி பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் ரெடி பண்ண போ. சரி மாமா. மாமாவா? என்ன நான் உனக்கு மாமாவா? அது சரி சரி, உன்னை பார்த்து ஒரு குட் மார்னிங் போடணும்னு நினைச்சேன். குட் மார்னிங். நிறைய வேலை இருக்கு. கல்யாண வேலை, முக்கியமான வேலை. நான் போய் வேலையை பாக்குறேன், நீ ஜாக்கிரதை. டாட்டா. கல்யாணம் நடக்கும், ஆனா நீங்க நினைச்ச மாதிரி நடக்காது. நான் நினைச்ச மாதிரி உங்களுக்கும் எனக்கும் நமக்குள்ள மட்டும்தான் நடக்கும். என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியல. தலை வேற சுத்துற மாதிரியே இருக்கு. என்ன நீ கல்யாணம் ஆகி 6 மாசம் கழிச்சு சொல்ல வேண்டியது இப்பவே சொல்லிட்டு இருக்க? எந்த நேரத்துல விளையாடணும்னு தெரியாதா உனக்கு? இங்க பாரு சிம்ரன், ஒண்ணும் இல்ல, உனக்கு கல்யாண டென்ஷன் தான், அதனாலதான் இப்படி ஆகுது. ஒண்ணு பண்றேன், நான் கீழே போயிட்டு இஞ்சி கஷாயம் வச்சு கொடுத்து அனுப்புறேன். வாந்தி வர மாதிரி இருக்கிறது, தலை சுத்துறது, இது எல்லாமே சரியாயிடும். சரியா அண்ணி? இந்த வைத்தியம் வேணாண்டி, சொன்னா கேளுங்க. இதுக்கு வேற வைத்தியம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்தி சிம்ரன் கழுத்துல தாலி கட்டின உடனே கம்ப்ளீட்டா எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறமா மேடம் பயங்கரமா சிரிப்பாங்க பாருங்க. ஐயோ, உன்ன சும்மா இருக்க மாட்டியா? திருப்பி திருப்பி விளையாடிட்டு இருப்பியா? சிம்ரன், நான் போய் பூஜாக்காவை அனுப்புறேன். அக்கா வந்து கசாயம் கொடுத்ததும் குடிச்சிட்டு ரெடி ஆயிடு. சரியா? முத்து பேச்சி, என்ன இது? சிம்ரன் என்னடானா அப்படி இருக்கா, நீ என்னடானா கண்ணீரும் கம்பளையுமா இருக்க? என்ன உனக்கு பிரச்சனை? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இங்க பாரு, மறைக்க கூடாது.
என்ன விஷயம்னு சொல்லு. இல்லக்கா, கல்யாண நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் இன்னும் அவர் வரலையே, அதான் பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்படாத. நேத்து அதுக்காக தானே உன் கூட போன்ல பேச வச்சோம். நீ தைரியமா இரு. இல்லக்கா, நானும் தைரியமா தான் இருந்தேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா? டேய், எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அண்ணே எல்லாம் தயார்ண்ணே, நாங்களாம் ரெடியா இருக்கோம். நான் அனுப்புன கோகுலோட போட்டோ வந்துச்சுல்ல? வந்துருச்சுண்ணே. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவன் எக்காரணத்து கொண்டும் இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது. இங்க பாரு, அதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத. இப்பவே முத்து மாமா கிட்ட விஷயத்த சொல்ற. அவர் ஒரு ஆள் போதும். எத்தனை பேர் இருந்தாலும் சமாளிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. நீ கவலைப்படாம இரு. கண்டிப்பா முகூர்த்த நேரத்துல கோகுல் வந்து உன் கழுத்துல தாலி கட்டுவாரு. கவலைப்படாம இருக்கணும், சரியா? சரிக்கா. வணக்கம். வாங்க வாங்க. கல்யாணம் தான். நல்லா சிறப்பா இருக்குல்ல? இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்தா பட்டு புடவையெல்லாம் கூப்பிடலனாலும் ரொம்ப கலையா இருக்கு. வாங்க. வேற ஏதாவது வேணுமாங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாம் சரியா இருக்கு. வணக்கம். உட்காருங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. உட்காருங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். மாலையை போட்டுக்கோங்க. ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ. ஓம் சர்வதனயாய நமஹ. ஓம் சர்வரீப்ரியாய நமஹ. ஓம் சர்வாத்மகாய நமஹ. ஓம் சிருஷ்டிகர்த்ரே நமஹ. ஓம் தேவாய நமஹ. ஓம் அநேகாசிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஓம் சுத்தாய நமஹ. ஓம் புத்திப்ரியாய நமஹ. ஓம் சாந்தாய நமஹ. ஓம் பிரம்மச்சாரிணே நமஹ. நாழி எடுத்து மணப்பெண்கள் 2 பேரையும் அழைச்சிட்டு வர சொல்லுங்க. வெண்ணிலா, மாமா நீ போய் முத்து பேச்சு கூட்டு வா. ஜனனி, அண்ணே. நீ போய் சிம்ரனை கூட்டு வா. சரிண்ணே. நில்லுங்க. முத்தரசு, முத்து பேச்சிய ஜனனி போய் கூட்டிட்டு வரட்டும். பொண்ண மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கச்சியோ கூட்டிட்டு வர்றதுதான் முறை. நீ போ ஜனனி, போய் முத்து பேச்சிய கூட்டிட்டு வா. எத்தி சொன்னா முறை சரியா தான் இருக்கும். அப்போ ஒண்ணு பண்ணுவோம். வெண்ணிலா, நீ போய் சிம்ரனை கூட்டிட்டு வா. ஜனனி, நீ முத்து பேச்சு கூட்டிட்டு வா. சரிங்கண்ணே. போடி போ. சிம்ரனை நீ நடத்தி எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. அவளை தூக்கிட்டு தான் வரணும். அந்த அளவுக்கு அவளோட நிலைமை மாறி இருக்கும். நமஸ்காரம் பண்ணுங்க. ஓம் பிரகிருத்யே நமஹ. ஓம் விக்ருத்யே நமஹ. ஓம் வித்யாயே நமஹ. ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நமஹ. ஓம் ஸ்ரத்தாயே நமஹ. ஓம் விபுத்தே நமஹ. ஐயா, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் ஐயா. நீங்க என்னதான் கூடி கூடி பேசினாலும் இங்க நான் நினைக்கிறது தான் நடக்கும். எனக்கு எதிராக எதுவுமே நடக்க விட மாட்டேன். ஐயா, பெரியம்மா பேசுறது பார்த்தா பயமா இருக்கியா? முத்து பேச்சு தாயில்லாத பொண்ணியா. நீங்க சொன்னபடி நடக்கும்னு நம்பிதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சையா. ஆமா தம்பி, எங்களுக்கும் உங்க சித்தி இப்படி நடந்துக்கிறத பாக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. என்னதான் கோகுலே வந்து சேர்ந்தாலும் இந்த கல்யாணம் அவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்குமான்னு முதல் நடக்குமான சந்தேகமே படக்கூடாது. சந்தேகம்ன்றது ஒரு வியாதி. நடக்கும்னு நம்புங்க. நீ எதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே அழுதுட்டு இருக்க காளி? நான் வாக்கு கொடுத்துருக்கேன்ல, சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்துவேன். என்ன மீறிலாம் சித்தி மருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். கண்ணத்தோட அப்படியே வந்துட்டு சும்மா சும்மா அழுதுட்டு தொடச்சு வா. வாங்க. சிம்ரன், சிம்ரன், சிம்ரன். இதுக்கு மேலே முத்து மாமா கிட்ட சொல்லாம இருக்கிறது தப்பா போயிடும். நான் சொல்லிட்டு வந்துடுறேன்.
முத்து மாமா, சிம்ரன் கதவு திறக்க மாட்டேங்கிறா. ஐயோ, நீ கொஞ்சம் மேல வரியா? என்னாச்சு? ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கோம், திறக்க மாட்டேங்கிறா. இந்த பக்கம் வா. சிம்ரன், 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 சிம்ரன். நான் சொன்னேன்ல, அவளை தூக்கிட்டு தான் வரணும்னு. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கும். சிம்ரன், கொஞ்சம் சொல்லு. ஏய், என்ன எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்கிறோம்? என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மயக்கமா இருந்துச்சு. மயக்கமா இருந்துச்சா? சிம்ரன், உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பண்ணுது? ஏதாவது எலுமிச்சப்பழ ஜூஸ் உனக்கு கலந்து தரட்டுமா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதான் இந்த காலத்து பொண்ணுங்க 0 சைஸ் டயட் அது இதுன்னு உடம்பு கெடுத்துக்கிறீங்களா? நல்லா சாப்பிட்டதுமே உடம்புல எனர்ஜி இருக்கும். அப்புறம் மயக்க வராம என்ன ஆகும்? பரவாயில்லையா? அப்போ போலாமா? வா, கூட்டிட்டு போங்க. வாடா. என்ன பூங்கோதை இது? மா, நீ சொன்னதை விட டபுள் ஸ்ட்ராங்கா தான் ஃபுட் பாய்சனை கலந்தேன். ஆனா இவ இப்படி நடந்து வரத பார்த்தா என்னால நம்பவே முடியலமா. சித்தி, அது ஒண்ணும் இல்ல சித்தி. இந்த கல்யாணம் அந்த பயத்தினால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடும். முகூர்த்த முடித்துக்குள்ள நாங்க வந்துடும். சரிப்பா. ஏய், நீ எங்க வர? மாமா, நானும் வரேன். முத்து மாமா, நீதான் பொறுப்பா இங்க பாத்துக்கணும், புரியுதா? நான் அங்க பாத்துக்கிறேன். இந்த மாதிரி வெண்ணிலா, எந்த காரணத்துக்கு கொண்டு மருது பையன் தாலி கட்டிடக்கூடாது. நீ பழைய வெண்ணிலா இல்ல, கம்பீரமா தைரியமா இரு. பாத்துக்கோ, வந்துடுறேன். பூங்கோதை, நாம நினைச்சது நடந்துடுச்சு. இன்னைக்கு முழுக்க சிம்ரன் திரும்பி வரமாட்டா. அவ கல்யாணமும் நடக்காது. அவங்க திரும்பி வரும்போது முத்துப்பேச்சி கழுத்துல நம்ம மருது தாலி கட்டி இருப்பான். சாப்பிட கிளி. இல்ல, சிம்ரனுக்கு திடீர்னு கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல உடம்பு சரியில்லாம போய் முத்து மாமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள திரும்பி அவங்க வருவாங்களா இல்லையான்னு பயமா இருக்கு. மனசே சரியில்லை. நான் சொல்ற மாதிரி செய். சிம்ரன் வருவா, சிம்ரன் வருவா. என்ன செய்யணும்? நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அந்த இலந்த பழம் சாப்பிடு. சரி, இப்ப எதுக்கு அந்த இலந்த பழத்தை சாப்பிடணும்? அது சாதாரண பழம் இல்ல, சஞ்சீவி பழம். என்ன நினைச்சு சாப்பிட்டாலும் அது நடக்கும். சிம்ரன் வரணும்னு நினைச்சு சாப்பிடு. அவ குணமாகி வந்துருவா. கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்கும். நிஜமாவா சொல்ற கிளியக்கா? ஆமா ஆமா, உண்மைதான். இது சிரஞ்சீவி பழம்னு கிளியக்கா சொல்லுது. என்ன நினைச்சு வேண்டுனாலும் அது நடக்குமா? எப்படியாவது சிம்ரன் குணமாகி வந்து அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்.
அதே மாதிரி கோகுலுக்கும் முத்து பேச்சுக்கும் கல்யாணம் நடக்கணும். சூப்பர், முடிஞ்சிடும். இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிடும். கிளியக்கா, நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? சூப்பர். நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா நீ என்ன கேக்குறியோ அத நான் தருவேன். சரி, நான் போய் அவங்க வராங்களா இல்லையான்னு பாக்குறேன். சரி. உன்னை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு இன்னும் நீ கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கோ வெண்ணிலா. உன் கதை மொத்தமா முடிஞ்சிடும். அதே நேரம் முத்தரசு மாமா என் வசியத்துல சிக்குவாரு. அவரை கூட்டிட்டு கிளம்பிடுவேன். நான் நினைச்சபடி என் கல்யாணம் நடக்கும். சிம்ரனுக்கு ஒண்ணு டாக்டர், அவங்களுக்கு என்ன டாக்டர் ஆச்சு? ஃபுட் பாய்சன் தான், பட் கொஞ்சம் சிவியரா இருந்தது. நல்ல வேலை, கரெக்டான டைம்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம். அவங்களுக்கும் என் தம்பிக்கும் மேடல் ஏறும் போது தான் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள போயாகணும். பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு சொல்றேன். அவங்க கண்ணு முடிச்சதும் போய் பாருங்க. இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே? ஃபுட் பாய்சனா இருக்குன்னா அப்படி என்ன சாப்பிட்டுருப்பா? ஒன்னும் புரியலையே. முத்தரசு, எனக்கு சிம்ரனுக்கு இப்படி ஆனதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னடா சந்தேகம்? இவ்வளவு சிவியரா ஃபுட் பாய்சனா இருக்கிறப்போ இது தானா நடந்த விஷயம் மாதிரி தெரியல. யாரோ திட்டம் போட்டு பண்ண மாதிரி தோணுது. யாரோனா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத முத்தரசு. சிம்ரனை படிக்காதவங்க உங்க வீட்டுல இருக்கிற யாரோ தான். மேபி உங்க சித்தியா கூட இருக்கலாம். ஆமாண்ணே, எனக்கு கூட ஏதோ டவுட்டா தானே இருக்கு. அம்மாவுக்கு எங்க கல்யாணம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. சிம்ரானை பிடிக்காதனால இப்படி போயிட்டாங்களான்னு மனசு கஷ்டமா இருக்கு. அமைதியாடுறா. இவங்க 2 பேருக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. யார் என்ன பண்ணாலும், என்ன பிளான் போட்டாலும், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சாலும் அதை உடைச்சு தூள் தூளாக்கி இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தி காட்டுறோம். இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்கும். டேய், கெட்டதை பிளான் பண்ற இவங்களே இவ்வளவு தெளிவா இருக்கும் போது நல்லதை நினைக்கிற நாம இந்த பிளானை இப்படி உடைக்கணும் தான் பார்க்கணுமே தவிர இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது. டேய், இன்னைக்கு உன் கல்யாணம் நடக்குதுடா. 100% நடக்குது, புரியுதா? நீ கவலைப்படாத. என்ன என்ன இங்க குழப்பம்? இது கல்யாண வீடு, இழவு வீடு இல்ல. என்ன ஒரே அடியா சோகத்துல இருக்கீங்க எல்லாரும்? இதோ பாருங்க, இன்னைக்கு இங்க 2 கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனா இப்போ சிம்ரனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. யாரு கண்ணு பட்டுதோ இல்ல என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும்? அந்த கல்யாணம் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மருது முத்து பேச்சு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். புரோகிதரே, நீங்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. சரிங்கம்மா. மருது, தாலிய வாங்கி கட்டுறா. நிறுத்துங்க. இங்க பாருங்க அத்தை, முத்து மாமா என்ன இங்க அவரோட சார்பா விட்டுட்டு போயிருக்காரு. அவர் வர வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இங்க பாருங்க. வேண்டாம் சின்ன மாமா, நான் சொன்னதுதான். முத்து மாமா வந்ததுக்கு அப்புறம் தான் தாலி கட்டணும். அது மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். என்னமா அவ பேசிட்டே இருக்கா, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏண்டி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எதிர்த்து பேசிக்கிட்டே போற. உன்னை
உன்னால என்னடி பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? போடி. என்ன சித்தி பண்ணிட்டு இருக்க? இல்ல இங்க என்ன நடக்குது எனக்கு புரியல. வாயு வயிறு மறுக்குள்ள இப்படியே தள்ளி விடுவ? நல்ல வேலை அவளை பிடிச்சேன். இல்ல என்ன இருக்கும்? கொஞ்சம் அது ஈவ இருக்க உனக்கு ஒரு புள்ளதாச்சு பண்ணிக்கிட்டு இப்படி நடந்துப்ப? நம்ம வீட்டு வாரிசு வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. உன் பொண்ணா தான் இப்படி பண்ணுவியா? அவங்க என்ன சொல்லிட்டு போன? சிம்ரனை முகூர்த்த நேரத்துக்கு கூட்டு வரும்னு சொன்னாங்க. அதுக்குள்ள உனக்கு என்ன சித்தி அவசரம்? முகூர்த்த நேரம் தப்பி போச்சுன்னா அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? அதனாலதான் ஒரு கல்யாணமாவது நடக்கட்டும்னு பார்த்தா வெண்ணிலா தடுக்கிறா. அதான் கோவத்துல தள்ளி விட்டேன். நான் வேற எதுவும் நினைச்சு தள்ளலப்பா. நீ எதுவும் கோச்சிக்காத முத்தரசு. கோச்சிக்காம என்ன சித்தி பண்ண சொல்ற? தப்பு சித்தி. நான் சொல்றேன் சித்தி, நீ உன் வயசுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் சித்தி பண்ணணும். இல்ல என்ன மீறி நான் ஏதாவது கோவப்பட்டு உன்னை ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோய, உன்னால அதை தாங்க முடியாது. தப்பாயிடும் சித்தி. அது உனக்கு மட்டும் கஷ்டம் இல்ல சித்தி, எனக்கும் கஷ்டம். தயவு செய்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த பரிச்சித்தி முதல் கார்த்திக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் நடக்கட்டும். கார்த்தி சிம்ரன் கழுத்த தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் முத்து பேச்சு கழுத்த தாலி ஏறணும். டே கார்த்தி அண்ணே, சிம்ரனை கூப்பிட்டு மேடைக்கு போட. சரிண்ணே. வா சிம்ரன். நில்லு. ஏன் முதல்ல கார்த்திக் தாலி கட்டணும்? ஒரே சமயத்துல 2 கல்யாணமும் நடக்கணும். அதே முத்தரசு அவங்களது முதல்ல, இது 2வதுன்னு சொல்ற. நான் எதை சொன்னாலும் உனக்கு தப்பாதான் தெரியும். நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். புரோகிதர் சொன்ன நம்புவியா? சாமி ஐயா சொல்லுங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நல்லதுக்கு தான் சொல்றேன். முதல்ல கார்த்திக் தம்பியே தாலி கட்டட்டும். மருது 2வது கல்யாணம் தானே பண்றார், அதனால அவரு 2வதா தாலி கட்டட்டும். இந்த கல்யாணம் முடிஞ்சு அடுத்த கல்யாணம் ஒண்ணுதுதான். ஒரு நிமிஷம் தானே பொறுத்திருப்போம். முதல்ல கார்த்திக் தாலி கட்டட்டும். சொல்லிட்டாங்களடா, போ. சரிண்ணே, வா. கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்து நானே நாம கார்த்திக் கங்க்ராட்ஸ். சிம்ரன் கங்க்ராட்ஸ். சரி, என்ன முத்தரசு, இப்பவாவது மருது தாலி கட்டலாமா இல்லையா? என்ன முத்தரசு, அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அமைதியா இருக்கிறேன்னா கட்டக்கூடாதுன்னு அர்த்தம். கட்டக்கூடாதா? என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா முத்தரசு? ஏன் மருது தாலி கட்டக்கூடாது? என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும், உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த மருது பைய வேற யார் கழுத்தையும் தாலி கட்ட முடியாது. என்ன நடக்குதுங்க?
எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? நான் விளையாடுறியா? அதெல்லாம் தட்டு மாத்து மாதிரியே பேசியிருக்கணும். இன்னைக்கு நான் புதுசா நீ உங்க அப்பனும் சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் யார் பேச்சு கேட்டு இப்படி ஆடுறீங்க? பாடி வாங்குறேன். பாடி கைய விடு. அண்ணே வேண்டாண்ணே, நீ இதுல தலையிடாத. அந்த பொண்ணோட கையை விடும்புறது. இல்ல எனக்கு புரியல. அண்ணா என்ன பண்ணுவேன் பாத்துட்டே இருக்கணுமா? இதுக்கு மேல ஏதாவது பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். வாடி வாடிங்க. என்னடா பண்ணுவ? வேணாண்ணே. இல்ல என்ன பண்ணுவேன்னு சொல்ல. அண்ணே வேண்டாம். வெக்கமல்ல உனக்கு? கட்டின பொண்டாட்டி குத்துக்கல்ல மாதிரி உயிரோட இருக்கிறா. இன்னொரு பொண்ணுக்கு எடுத்து தாலி கட்டணும் குதிக்கிறியே, நீ ஒரு ஆம்பளையாடா? ஆம்பளை இங்க பாரு முத்தரசு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. தட்ட மாத்திட்டு இப்படி எல்லாம் பண்ணா என்ன அர்த்தம்? காளியப்பா நீயே சொல்லு, இதெல்லாம் என்ன நியாயம்? நியாயத்தை பத்திலாம் நீல பேச. நியாயத்தை பத்தி தயவுசெய்து நீ பேசுறது சித்தி. என்ன நியாயம்? உன் பிள்ளைக்கு கழுத்தை நீட்டி வலது கால எடுத்து வச்சு இந்த வீட்டுல வாழணும்னு 1000 கனவோட இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்துச்சே. இந்த பொண்ணு உயிரோட இருக்கும் போது இன்னொரு பொண்ணுக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறிய, அது எந்த ஒரு நியாயம்? என்ன நியாயம்? என்னத்த நீ நியாயம்? உனக்கு அன்னைக்கே சொன்னண்டா, நீ சொல்லுவன் அவனை செஞ்சு விட்டு போயிட சொல்லிட்டேன். வாய மூடிட்டு அறிவு கட்டவனே. பொண்டாட்டி உசுரோட இருக்கும் போது இன்னொரு பொண்ணு கழுத்து தாலி கட்டினா அதை சட்டப்படி குத்தோண்டா. உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி கையை காலை உடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கையும் காலையும் அப்படி இழுத்துக்கிட்டு ஓரமா கிடக்க வேண்டியதான். பரவாயில்லையா? ஓஹோ, வீட்டுக்குள்ளேயே நீ சட்டம் பேசும்போது நானும் சட்டப்படியே நடந்துக்கிறேன். அப்ப முதல் வேலையா கலைய டைவர்ஸ் பண்ண சொல்ற. அதுக்கப்புறம் மருதுக்கு வேறொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற. இதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். இப்ப டைம் இல்ல, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. கல்யாணம் நடக்கணும். வாங்க, யாரு தடுக்கிறாங்க நான் பாக்குறேன். அண்ணா சங்க இருக்கிறோம். போட போட